நான் சிலரை வச்சிருக்கிறேன். அதுக்கு மேல ஒண்ணு இருக்குது. இதோ கிளை எனப்பட்டவராகிய என் தாசனை நான் வர பண்ணுவேன். அந்த கிளை வேறொன்றுமல்ல, இயேசு கிறிஸ்து. கிளை எனப்பட்டவராகிய என் தாசரை நான் வர பண்ணுவேன். அவர் வரும் பொழுது நடக்கும். இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், அந்த கண்மலை, அதுவும் இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். இந்த ஒரே கல்லின் மேல், இயேசு கிறிஸ்துவின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி இயேசு கிறிஸ்துவை சகல விதத்திலும் ஆவிக்குரிய பிரகாரமாய் அலங்கரித்து, சித்திர வேலை என்பது ஆவிக்குரிய பிரகாரமாய் அலங்கரித்தல், சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளில் நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இது ஒரு எழுப்புதலுக்குரிய திட்டம், ஒரு எழுப்புதலுக்குரிய திட்டம். இன்னைக்கு நம்முடைய ஸ்டேட்டஸ், லைனை சொல்லிட்டு வரேன் ஆரம்பத்திலிருந்து. இன்னைக்கு நம்முடைய ஸ்டேட்டஸ் அழுக்கு வஸ்திரம். அடுத்தது ஆண்டவர் செய்யறாரு, அந்த அழுக்கு வஸ்திரத்தோடு இருக்கிற நம்மை சாத்தான் குற்றஞ்சாட்ட வருகிறான். அதற்கு அவர் இடம் கொடுக்காமல் தடுத்து விடுகிறார். அதோடு நிறுத்தாமல் நமக்கு சுத்தமான வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுத்து விடுகிறார். நம்ம சுத்திகரித்த பிறகு நம்மை குறித்த தன் திட்டத்தை கர்த்தர் பேசுகிறார். நமக்கு கொடுக்கப்படுகிற மேன்மையான நிலையை குறித்து பேசுறாரு. அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து முன்வைக்கிறார். கிளை என்கிற என் தாசன், கல், அந்த கல் இயேசு கிறிஸ்து. அவரை சித்திர வேலையினால் அலங்கரித்து அவரை கொண்டு வருகிறார். அது கொண்டு வரப்பட்ட போது இயேசு கிறிஸ்துவை முன்வைக்கிறார். அவருக்கு முன்னால யோசுவா இருக்கிறார். அந்த கல், அந்த கிளையை யோசுவாவுக்கு முன்னால வைக்கிறார். வச்சுட்டு சொல்றாரு, இந்த தேசத்தின் அக்கிரமத்தை ஒரே நாளிலே இந்த கிளை, அந்த கல், அதன் மூலமாக நான் நீக்கி போடுவேன்கிறார். நம்மளை சுத்திகரித்து நம்மை பயன்படுத்துவதற்காக தேவ மகிமையிலே, அந்த ஆலயம் என்பது தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னத்திலே நிறைத்து நம்மை கொண்டு தேசத்தை சுத்திகரிக்கிறேங்கிறார் ஆண்டவர். தேசத்தை சுத்திகரிக்க போறேங்கிறார் ஆண்டவர். நம்மை குறித்து வைத்திருக்கிறது ஏதோ நம்முடைய வாழ்க்கை குறித்து மட்டும்தான் நினைக்காதீங்க. நான், என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பம், என்னுடைய ஆபீஸ், என்னுடைய வேலை, அது இல்லை. யோசுவாவை குறித்து ஆண்டவருக்கு ஒரு பிளான் இருக்குது. தேசத்தை சுத்திகரிக்கிற வேலை யோசுவாவை குறித்து ஆண்டவருக்கு இருக்கிறது. அதற்கு முதலாவது அவர் சுத்திகரிக்கப்படணும். ஃபர்ஸ்ட் யோசுவா சுத்திகரிக்கப்படணும். யோசுவா சுத்திகரிக்கப்பட்ட பின்பு ஆண்டவர் அவரை குறித்த ஒரு தரிசனத்தை அவருக்குள்ள வைக்கணும். அடுத்தது ஆண்டவர் கிளை என்கிற இயேசு கிறிஸ்துவை முன்னால கொண்டு வந்து அடையாளப்படுத்தணும். அவரை முன்வைத்து தான் எழுப்புதல் தேசத்திற்குள் அனுப்பப்படுகிறது. தேசம் சுத்திகரிக்கப்படுகிறது. அங்கதான் சுத்திகரிப்பு தேசத்தில் வருகிறது. எங்க ஆரம்பிச்சு எங்க போய் நிக்குது பாருங்க. அழுக்கு வஸ்திரத்தில் இருந்தவனை தேசத்தை சுத்திகரிக்கிறதுக்கு கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கின்றார். ஆமென். புரியுதா? அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிற நபரை கர்த்தர் ப்ரிப்பேர் பண்ணி தேசத்தை சுத்திகரிக்கிறதுக்கு கொண்டு போறாரு. ஒண்ணு நினைச்சிட்டு இருக்காதீங்க, இன்னைக்கு அழுக்கு வஸ்திரம் தடித்து இருக்கிறதுனால என் லைஃப் லாங் இந்த அழுக்கு வஸ்திரம் தான் என்னோட லைஃப் நினைக்காதீங்க. சிலதுல பழகிடுவோம். சிலர் பார்த்தீங்கன்னா இந்த அழுக்கு வஸ்திரம் போடுறதுல பழகிட்டு இருப்பாங்க. அவங்க போடுறது அழுக்கு வஸ்திரத்தை பத்தி ஃபீலே அவங்களுக்கு இருக்காது. ஃபீலே இருக்காது. ஏன்னா அதுல பழகிட்டு இருப்பாங்க. தன்னுடைய வஸ்திரம் அழுக்கா இருக்கின்ற நினைப்பே இருக்காது. ஏன்னா அதுல பழகிட்டு இருப்பாங்க. ஏதோ கடைக்கு எடுத்து அவசரத்துக்கு போட்டு மாட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. வருவாங்க, தூக்கி கழட்டி போடுவாங்க, திருப்பி அதை மாட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. வருவாங்க, திருப்பி அதை கழட்டி போடுவாங்க, திருப்பி மாட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. சிலர் இருப்பாங்க, சுத்தமா இருக்குதா, நல்லா இருக்குதா, ஒழுங்கா இருக்குதா, கசங்கி இருக்குதா, எதையும் பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி பழகிடுவாங்க சிலர். அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்முடைய அழுக்கு வஸ்திரத்தை கிளீன் பண்ணதான் நினைக்கிறாரு. கிளீன் பண்ணிடுறாரு. தரிசனத்தை விதைக்கிறாரு.
அதுக்கு பிறகு தேவாலயத்திலே, ஆலயத்திலே, பிரகாரங்களில் நிற்க வைக்கிறார். அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவை முன் வைக்கிறாரு. அடுத்தது சுத்திகரிக்கப்பட்டவர்களை வைத்துத்தான் தேசத்தில் சுத்திகரிப்பை கர்த்தர் கொடுக்க முடியும். அதனாலே அழுக்கு வஸ்திரமே வாழ்க்கையில் இருந்துடாதீங்க. இன்றைக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு வாங்க. உங்க வாழ்க்கையில் எங்க அழுக்கு வஸ்திரம் இருக்குதோ இன்னைக்கு அதை கர்த்தர் களைவார். இன்னைக்கு உங்களை சுத்தம் பண்ணி இன்றைக்கு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்க ரெடி ஆகுங்க. கர்த்தர் உங்களோடு பேசுகிற நிலைமைக்கு வாங்க. ஆண்டவருடைய குரலை கேளுங்க. ஆண்டவர் கொடுக்கிற தரிசனத்துக்குள்ள வாங்க. இயேசு கிறிஸ்துவை முன் வைப்பார். அடுத்தது அவரை கொண்டு நம்மை நடத்தி தேசத்தை சுத்திகரிக்கிற வேலைக்குள் ஆண்டவர் இறங்குவார். அதனால் சீக்கிரம் வரும். நம்முடைய போக்கஸ் எங்க போகணும்? நம்ம ட்ரெஸ்லயே உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. தேசத்தை சுத்திகரிக்கிறதுக்கு நம்ம ரெடி ஆகும். ஆமேன். இன்னைக்கு நம்ம ட்ரெஸ்ஸை தாண்டியே போக முடியல. அப்படி இருக்கக்கூடாது. என்னுடைய விஷன் என்ன? உன்னுடைய விஷன் என்ன? தேசத்தை சுத்திகரிக்கணும்.